தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள். அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை. இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும், எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. எப்பொழுதும் கூறுவார் மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம், உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். எப்பொழுதும் கூறுவார் மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை, அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூறுவார் மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் வரும். சுய சிந்தனை கொண்டவர்கள் தான் மனிதர்கள். ஆம், நாமும் மனிதர்கள். மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபொழுதும் இடம் தராது. மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது. மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பகுப்பாய்வுடன் திருமா அண்ணாவுடைய கனவு என்ன? தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல சில விமர்சனங்கள். சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அவருக்கு கொள்கைகள் தெரியுமா? கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை? இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி, இன்றைக்கு விகடனுடைய வெற்றி. முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்றும் அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வெற்றி, எங்களுடைய வெற்றி, எங்களுடைய பிரச்சாரத்துடைய வெற்றி. அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய 15 வயதில் உருவாகியது. என்னுடைய தாயினுடைய இழப்பு, என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய 15 வயதிலே செல்ல வைத்தது.
அதனால்தான் 3 யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதிவை செஞ்சுக்கிறேன். மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்மில் ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும். 2014 ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது? 2014 பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார், மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப ஆட்சி, அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை. அதே போல்தான் தமிழகத்தில் மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம்? அதுதான் என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டுல ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா என் தாய் விவசாயம் இருக்கும் போது இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன். என்னுடைய பெரியம்மா தெலுங்குதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஊழல்ங்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்றுகிட்டு இருக்கு. பெரியார் அவர்களுடைய கனவின் மூலமாக மத பெரும்பான்மைவாதத்தை துடைத்தெறிந்து விட்டோம். மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது. பிஜேபிக்கு 2% மேல இங்க கிடையாது. அத பெரும்பான்மை முடிச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள். இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டா வந்து இந்த எலெக்ஷன்ல அகிலேஷ் யாதவால் அது நிலைநாட்ட முடியல. அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார். ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயிலுங்கிற ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு நான் தரவுகளை சொல்றேன். 2011 தரவுகளின் அடிப்படையில் 1,40,00,000 தலித்துகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு என்று அவர் தவறு என்று யாரு சொல்றாருன்னா, எல்லோரும் சொல்ற மாதிரி சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா, பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசுறது தேவையில்லை. எதுக்கு பயம்? எதுக்குமே பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு, அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி 2000 கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு. அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனால் இங்கு ஒரு சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை. இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும்? ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது?
ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள், மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள், போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. சாமியார்கள்ல நல்ல சாமியார்கள், அதை பத்தி நான் கவலைப்படல. அதே மாதிரி திராவிடம் நல்லது. திராவிடம் என்றால் ஒண்ணுதான். நிறைய அறிவிச்சுகள் நிறைய பேசுவாங்க, நானும் நிறைய படிச்சுட்டேன். எல்லோரும் சமன் சொல்றதான் திராவிடம், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசியம்னா விடுதலை, தமிழ் தேசியம்னா விடுதலை புலிகள் பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம், அவ்வளவுதான். அவரும் தான் சொன்னாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் எப்பையும் ஜாதி மதத்தை பார்த்தது, மொழியை பார்த்தது இல்லை. சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல், அதுதான் பிரச்சனை. நான் தலைவர் திருமாவளவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஜாதியோடைய கட்டமைப்பு. நம்ம சொல்றோம் யூபியில இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட், இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும்போது கான்ஃபிளிக்ட் வந்துடும், நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம். அதே தானே நம்ம இங்க பண்றோம். மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி 60% இருக்காங்க, அதனால தூக்கி அமைச்சரை போடு. ஓகே, அப்படி அமைச்சரா வரவங்க என்ன பண்றாங்க? வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாததுக்கான காரணம் என்ன? காவல்துறை காரணம் அல்ல, காவல்துறை காரணம் அல்ல. ஒரு கான்ஸ்டபிளால அதை பண்ண முடியும், ஒரு கான்ஸ்டபிள் 24 கண்டுபிடிக்க முடியும். மலம் கலந்த தண்ணீர். அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் 50 வருடங்க 75 வருடங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்கிறாங்க, ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் காவல்துறையினால இல்ல, ஜாதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா நான் பேசுறேன். 1,40,00,000 பேர் தலித் மக்கள் இருக்காங்க, அதுல ஆதி திராவிட மக்கள் 92,00,000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க. 25% தான் இருக்கு உங்களுக்கு. 25% வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில், அதில் தலித் மக்கள் பெரும்ப வேண்டும். சமூக நீதியை உருவாக்கிட்டோம், சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி, மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கி, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு திரு விஜய் அவர்கள் காரணமில்லை, அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து, அதாவது விஜய் திருமா இருவரும் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக நிகழ்வு உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே அரசியல் சாயம் பூசியவர்கள் யார், அதற்கு என்ன பின்னணி என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. அவர்கள் எந்த பின்னணியில் இயங்குகிறார்கள், எப்படி இந்த செய்தியை வெளியிட்டார்கள், அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் வாதிட்டவர்கள் எந்த பின்னணியிலிருந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் என்பது முக்கியமானது. ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஓரளவுக்கு எங்களாலும் யூகிக்க முடியும் யார் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள், என்ன பின்னணியில் பேசுகிறார்கள் என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில்தான் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள், அப்படி அரசியல்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் தான்
நானே முன்கூட்டியே விகடன் பதிப்பகத்தாரிடத்தில் சொல்லிவிட்டேன். விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, உங்கள் மீதும் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வெறும் வாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை. எனவே என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு, விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு. எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை, திமுக அதில் தலையிடவில்லை. சார் 2026 வந்து திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வந்து மன்னர் ஆட்சி வந்து 2026 வரக்கூடாதுன்னு உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. அது திமுகவை மீன் பண்ணுறதா இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும், வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்விலே பங்கேற்றார் என்பதுதான் உண்மை. விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் அண்ட் காமன்ஸ் என்கிற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம், தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம். அது கோ பப்ளிஷர், இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே அவர் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில். எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. தான் அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்லலாம். கட்சிக்குள்ள 100 பேர் இருக்கிற 100 கருத்து சொல்ல முடியும். தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் அவர் கட்சி சார்பாக இல்லைங்க, ஆனால் அவர் வந்து அப்படிதான் இல்லை கட்சியில் இருக்கிறாரு. அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். அதில் விடுதலை சிறுத்தையில் அந்த கருத்தை கிளைம் பண்ணல. உங்களுடைய மனசாட்சி அங்கே தான் இருக்கு, அந்த நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லி தான் அவர் வந்து பேசுறாரு. உங்க மனசாட்சி அவர் பேசியிருக்காரா? அவர் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது, ஒரு ஆதங்கம் இருக்குது. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எதில் வருத்தம்? அவர் தெரிவித்த கருத்து இல்லை சார். அவர் தெரிவித்த கருத்துலையா நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய கலந்து கொள்ளாத உங்களுக்கு வருத்தமாக வருத்தம் இல்லை. நான் தான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன், இது சுதந்திரமாக எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றிருக்கிறேன். அம்பேத்கரை பற்றி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை, அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கே எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தவறு. பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. இன்று மாலை இது வந்து மேடைக்கான ஒரு கருத்து. அதை வந்து நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. 2024 தாவேகாவும் விசிகாவும் சேர்ந்து கூட்டணி வச்சா இளைஞருக்கான ஒரு இதை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் அதை எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய ஒரு செயல் திட்டமாக அப்படி ஒரு செயல் திட்டத்தை வகுக்கலாங்கிற எண்ணம் கூட அவர் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். நீங்க மக்கள் பிரச்சனைகள் நான் வந்து இந்த போட்டோ ஷூட் நடத்துறது, ட்வீட் போடுறது, அவங்களுக்காக அறிக்கை விடுறது, இந்த மாதிரி சம்பிரதாய அரசியல்லாம் எனக்கு வந்து விருப்பமே இல்லை. என்ன செய்யறது, நானே ஆனால் சம்பிரதாயத்தை இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அரசியல் கட்சி தலைவரா அதுதான் அவருக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் அதுக்கு உடன்படக்கூடிய நிலை, இதுதான் அரசியல். அரசியலை நோக்கி, அதிகார மையத்தை நோக்கி போக போக நாம் நிறைய கற்றுக்கொள்ள நேரிடும். 200+ அதைத்தான் அவர் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கார். 200+ தொகுதியில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க வந்து இருமாப்பு அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு.
மைனஸ்ல போயிடுவீங்க 2026லன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. அது அவரே அதுதான் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து அதை விட கூடுதலான விளக்கம் தேவைன்னா அவர்கிட்ட தான் நீங்க பேசணும். போதை ஒழிப்பு வந்து மாநாடு நடத்தினீங்க, அதுக்கு அடுத்த கட்டமா அது சம்பந்தமா என்ன முயற்சி? நாங்கள் வந்து இப்ப கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறோம். அதன் பிறகு எல்லா ஒன்றியங்களிலும் மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாங்கள் கட்டமைக்க இருக்கிறோம். அந்த மகளிர் குழுவினருக்கு மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அல்லது பயிற்சியை நாங்கள் தர திட்டமிட்டிருக்கிறோம். இது ஒரு நீண்டகால செயல் திட்டம். அதற்கான அடிப்படை பணிகளை இந்த மறுசீரமைப்பு முடிந்தவுடன் மேற்கொள்வோம். ஆதவ் அர்ஜுன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏற்கனவே கேட்டது திமுக தொடர்ந்து நீங்க கூட்டணியை வந்து காப்பாத்துறீங்க, நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்க. அதுதான், அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து